அமெரிக்கால பயங்கரமான கடுமையான பனி புயல் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு எல்லாமே நடுவுல வேலைக்கு நான் எப்படி டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இன்ஸ்டாபாட்ல சிக்கன் பிரியாணி பண்றது அவ்வளோ ஈஸியா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டாகவும் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் இன்ஸ்டாபாட்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்டாபாட் சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி நான் ப்ரெஷர் குக்கர்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ரெசிபி தான் நான் அப்படியே இன்ஸ்டாபாட்ல ட்ரை பண்ணேன். அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேங்க. பனி விழுந்தாலே இப்படிதாங்க இருக்கும் டிரைவிங் அப்படிங்கிற மாதிரி இந்த இயர் நான் சேர்த்து வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு அமெரிக்கால பயங்கரமா தாங்க பனி புயல் பெஞ்சிட்டு இருக்கு. இந்த வாரம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லியிருக்கேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். அமெரிக்காவில் பயங்கரமாக ஸ்னோ விழுந்துட்டுருக்குங்க. ஸோ அந்த ஸ்னோ டே 2 நாள் எங்களுக்கு எந்த மாதிரி போனது அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டை சுற்றி எங்கே திரும்பினாலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பனி கொட்டி தாங்க தள்ளுது. அதாவது வீட்டை சுற்றி பனிக்கு நடுவில் வாழும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி வந்து இங்கே அமெரிக்காவில் க்ளீன் பண்ணுவாங்க, ஹெவியாக ஸ்னோ விழுது அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே நியூஸில் தெரிஞ்ச லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மிஷிகனுங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே ஸ்னோ வந்து பயங்கரமாக இருக்குது. ஸ்னோ மட்டும் இல்லாமல் ஸ்னோ ஸ்டோமும் சேர்ந்தே தாங்க இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பால்கனி ஃபுல்லாக கொட்டி இருக்கு. வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி இருக்கும், ஆனால் பனி எதுவுமே உருகாது. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்கனால ஸ்னோ வந்து பெய்ய அப்படியே கொட்டி அதிகமாக மேலே தேங்கிட்டே தான் வருதுங்கிற மாதிரி தாங்க. பனி பொழிவு மட்டும் இல்லைங்க, இந்த இயர் வந்து பனி புயலோடு சேர்ந்து இருந்தது. அதாவது அங்கே இருக்கிற ஸ்னோ எல்லாமே அள்ளி சுற்றி எரியுங்க. காற்றடிக்கும் போது பயங்கரமாக காற்றடிக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு பனி எல்லாம் சுற்றி தாங்க எரியும். பக்கத்தில் இருக்க காரு, அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க விண்டோ ஃப்ளோருன்னு சொல்லிட்டு அள்ளி தூக்கி எரிஞ்சிருச்சுங்க இந்த இயர். நம்மளாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோக்கு நடுவில் எப்படிங்க உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அமெரிக்காவில் எப்போயுமே நார்மலாக ஹீட்ரு ஓடிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்னோ டைமில் இவ்வளோ பனிப்புயல் இருக்கிறனால 4 நாளாக ஸ்கூல்ஸுமே க்ளோஸில் தாங்க இருக்குது. வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு ஆரம்பிச்சிது. அப்புறம் திங்கள், செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஸ்னோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ் எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டாங்கங்க. ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா பசங்களை யாரையுமே வெளியே அவுட்டோர் ரீசஸ்க்கெலாம் விடுறதே கிடையாது. எப்பயுமே ஒரு நாளைக்கு 3 தடவை 20 மினிட்ஸ் வந்து பசங்க வந்து வெளியே போய் விளையாடுவாங்க. ஆனால் அது இப்போ டோட்டலாக கிடையாது. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக ஸ்னோ விழுறனால ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டு திரும்ப அப்படியே பொத்துனாப்பில் பேக் அகெயின் வீட்டுக்கு வர மாதிரி தாங்க இப்போ ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. குடுக்குடுன்னு ஓடி போய் காருக்குள்ளே உட்காந்துட்டோன்னா கார்லையுமே ஹீட்ரு போட்டால் மட்டும் தாங்க எடுத்து காரவே ஓட்ட முடியும். அதுவும் கார் வந்து இருக்கிற ஸ்னோவில் எல்லாம் மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு ஒரு ஜாப்க்கு போகிறது இங்கே ஒரு பெரிய டாஸ்க் அண்ட் ரிஸ்க்காகவே தாங்க இருக்குன்னே சொல்லணும். மார்னிங் இன்றைக்கி பேன் கேக் தான் ரணதிரனும் மதிலனும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி பேன் கேக் தான். ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த லஞ்சுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மைல்டு கிராவிங் இருக்கும் இல்லைங்க. இது நான் மேக்ஸிமம் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தவ இந்தியன் கிராசரிஸ் போகும்போது தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்தியன் கிராசரிஸ்லலாம் இங்கே அமெரிக்காவில் இந்த மாதிரி ரேப் பண்ணி தாங்க வச்சுருப்பாங்க. வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி ரேப் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா $2. கை கருவேப்பிலை, கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி குடிக்கும்போது ஒரு ஃபீலிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மல்லி இலைக்கு பதிலாக சம்டைம்ஸ் ஆப்ஷனலுக்கு நம்ம புதினா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயே எடுத்துக்கலாங்க. அந்த 3 வருஷத்தில் இந்த இயர் தாங்க பயங்கரமாக ஸ்னோ விழுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ ஸ்னோஃபால் இருந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த டைம் ரொம்பவே அதிகங்க. ஸோ எங்கே திரும்பினாலும் வெள்ளை காடாக பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மரத்தில் இலை கிடையாது. அப்புறமா கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் போனோன்னா அவ்வளோ ஸ்னோவையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஸோ பால்கனி, விண்டோ,
எங்கேயுமே ஸ்னோ உருகுன மாதிரியே தெரியல. இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவே 3 டேஸ் ஸ்னோ வந்து நல்லா தாங்க இருக்கும். அந்த 3rd டேக்கு ஒரு 4th டே வரும்போது ஸ்னோ மறுபடியும் மேலே அகெயின் பெய்யலை அப்படின்னா அந்த ஸ்னோ வந்து எப்படி ஆகும்னா கொஞ்சம் கட்டியாக ஈருக ஆரம்பிக்குங்க. ஸ்னோ வந்து பெஞ்சிட்டே இருந்தால் கூட நம்ம வந்து நடந்து போகிறது கொஞ்சம் சேஃப் தான். அந்த 3-4 நாளைக்கு அப்புறமா ஸ்னோவெல்லாம் இறுகி அது கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு போனதுக்கப்புறம் நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கே கால் வைக்கிறோம் அப்படின்னே நமக்கே தெரியாது. ஏன்னா பயங்கரமாக வழுக்குங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி தாங்க இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணோன்னா அதுக்குன்னே ஒரு தனி ஷூஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஷூஸ் போட்டு தான் நம்ம வந்து வெளியவே வாக் பண்ணி போக முடியுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரி ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். மார்ச் மிட்டில் வேணால் பார்த்திங்கன்னா இங்கே எங்களோட லொக்கேஷன் அமெரிக்கா மிஷிகனில் வந்து ஸ்னோ கொஞ்சமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் லைட்டாக சூரியன் வரும். ஆனால் இன்னும் டெம்பரேச்சர் மைனஸில் தாங்க இருக்குது. -15 -18. இப்போ நான் வீடியோ கேப்சர் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா -25 ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் தான். ஃபீல்ஸ் லைக் -28 அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ அதிகமாக ஸ்னோ வந்து பெஞ்சிட்டே இருந்தாலும் ரோட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா இல்லை எந்த மாதிரி இங்கே வந்துட்டு ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே பேசுவோங்க. காலையில் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. ஸோ சிக்கனில் கிரேவி பண்ணலாமா பிரியாணி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஃபைனலாக ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாச்சுங்கிற மாதிரி ரெண்டுமே பண்ணிடலாம். இன்றைக்கி இன்ஸ்டாபாட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்டாபாட் ரெசிபி வந்து சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி பண்ணுறேங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இன்ஸ்டாபாட் வந்து அந்த சுற்றி கார்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா எப்பயுமே நான் எடுக்கும்போது மைல்டாக தூசி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம ஒரு ஈரமான ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். வந்து மோட்ஸ் எல்லாமே எப்படி செட் பண்ணணும் இன்ஸ்டாபாட்டில் பிரியாணிக்கு அப்படிங்கிறத நான் அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாபாட்டில் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சாஃப்ட்னஸ்லாம் அவ்வளோ அடிச்சிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் குழஞ்சிருங்க. ஆனால் இது இன்ஸ்டாபாட்டில் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். அதோட ரேஷியோஸ் வந்து எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி மோட் செட் பண்ணணும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாபாட் அந்த கீழே இருக்குல்லங்க அது ஹீட் ஆகி தான் நமக்கு வந்து பாத்திரம் சூடாக ஆரம்பிக்கும். நம்ம சமைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த பேஸ் லேயரை நம்ம வந்துட்டு சார்ஜ் ஆன் பண்ணிடலாம். சண்டே அப்படின்னாலே நம்ம அந்த வீக்கெண்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாமே கொஞ்சம் ரீஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்துட்டாலே அடுத்தடுத்து எப்படி தான் வேலை வருதுன்னே தெரியாது. ஒன்று ரீஸ்டாக்காக இருக்கும், இல்லை காய்கறி அடுக்கிறதா இருக்கும், இல்லை கிராசரி போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் செட் பண்ணுறதா இருக்கும். அப்படின்னு எனக்கு சாட்டர்டே சண்டே ஒர்க் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அமெரிக்கா வந்த புதுசில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், எது சின்ன வெங்காயம் எது பெரிய வெங்காயம் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் நம்ம ரொம்ப குட்டியாக தான் இந்தியாவில் பார்த்துருப்போங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமே அந்த பெரியதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். ரோடே தெரியாத அளவுக்கு ஸ்னோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க. இந்த டைம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்னோ டேங்க அன்றைக்கி தான் ஸ்னோ விழ ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அன்றைக்கி ஸ்கூல்ஸ் லீவ் விடலை, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி தான் டெம்பரேச்சர் வந்து மைனஸில் ஹையாக போகுது, ஸ்னோவுமே அதிகமாக விழுதுங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டே ரொம்ப பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அப்போ அந்த ரூட்டுமே எனக்கு வந்துட்டு தெரியலங்க. ஸ்னோ வந்து அவ்வளோ அதிகமாக விழுறனால சொல்கிறேங்க, அமெரிக்காவில் ஸ்னோ டைமில் டிரைவிங் பண்ணுறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. பேசலாங்க. பிரியாணி பண்ணிவிட்டு நான் ஸ்டெப்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாபாட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து சாட்டே மோட் இருக்குங்க. சாட்டே மோட் அப்படிங்கிறது வதங்குற மோடு. ஸோ அதில் வந்து இப்போ நமக்கு டைம் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ கூட்ட குறைக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக 5 நிமிஷம் நான் செட் பண்ணியிருக்கேங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சாட்டே மோடில் போட்டவுடனே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி இந்த மாதிரி வதங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் நல்லெண்ணெய், பெரிய வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கை கஸ்தூரி மேத்தி அந்த ஒரு பிரியாணி வாசத்துக்காக இதை ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க. சாப்பரில் குட்டி வெங்காயம்,
புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாமே நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். மோடில் 5 நிமிஷம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க பிரியாணிக்கு. நான் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேங்கிறனால மைல்டு மசாலாஸாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கை கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், மல்லி இலை, 2லேருந்து 3 பல் பீசஸ். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பிரியாணிக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த மசாலா மட்டும்தான். நான் வந்து ஒவ்வொரு தடவையும் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாங்க பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய கிச்சனில் நான் எதையுமே ரொம்ப பர்ஃபெக்டாலாம் செட் பண்ணி வைக்க மாட்டேங்க. டைப்பில் வந்து நான் மசாலா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. நார்மலாக நம்ம வந்துட்டு மசாலா வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக எடுத்து அரைக்கிற மாதிரியும் அப்புறம் பிரியாணிக்கு எடுத்து அரைக்கிற மாதிரியும் சொல்லிட்டு 2 டைப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சோம்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளிங்க. மணத்தக்காளி எப்போயாவது நம்ம தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன் தாளிக்கிறதுக்காக. வீட்டு கிச்சன் அஞ்சரைப்பட்டி அவ்வளோ கிராண்டெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்னொரு இதில் வந்துட்டு வத்தல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல் தனியாக. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு போடுற வத்தல் தனியான்னு சொல்லிட்டு எனக்கு வத்தலோட ஸ்மெல் ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடாதுங்கிறதுக்காக நீளமாக பட்டையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க வத்தலோட சேர்த்து. இப்போ இதெல்லாமே ஒரு பிஞ்ச் போல் எடுத்து பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பசங்க 2 பேருமே பிரியாணி சாப்பிடும்போது அந்த கிராம்பு பட்டெல்லாம் அவங்களுக்கு வாயில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் கொடுக்காம நான் எல்லாமே பிரியாணியில் அரைச்சி ஊற்றி தாங்க எப்போயுமே பிரியாணி பண்ணுவேன். கிராம்பு, ஏலக்காய், மிளகு, வத்தல், நார்மல் வத்தல், ஒரு ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல், பட்டை வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவில் எல்லாமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆஃப் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் பிரியாணி மசாலாவுக்கு. சொன்னேன் இல்லைங்க, அன்னைக்கு வந்து ஹெவி ஸ்னோஃபால். அன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்கூல் லீவு கிடையாது, ஃபர்ஸ்ட் டே. அப்போ அன்றைக்கி தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் நான் வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேங்க. ஸ்னோ வந்து விழுந்துகிட்டே இருக்குது அந்த டேயில். கார் எடுத்து ட்ரைவ் பண்ண கூட முடியலை ரோட்டில், அவ்வளோ ஸ்னோ வந்து அன்றைக்கி பெஞ்சிருச்சுங்க. ஆஃப் டே தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க. ரோடு எங்கே இருக்குது, அப்புறம் தரை எங்கே இருக்குன்னே தெரியல. நார்மலாக இப்போ ரோட்டில் ஹைவேல இல்லை வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறோங்கிறப்ப தட் இஸ் ஓகே. பட் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் போகும்போது ஸ்ட்ரீட்குள்ளே போய் தான் போகணும். பார்த்திங்கன்னா அந்த தரை கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மேலே இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டு, ஆனால் கீழே தரை வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. எது ரோடு எது தரனே தெரியாமல் ட்ரைவ் பண்ணி வந்தவங்க ஒருத்தங்க வந்துட்டு அது வந்து ரோடுன்னு நினச்சி அந்த தரையில் வந்து விழுந்துட்டாங்க. கார் வந்து அப்படியே கவுந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸ்னோ டைமில் ட்ரைவ் பண்ணி போகும்போது அது வந்து கொஞ்சமே பயமாக்கிடுச்சு என்ன. அப்புறம் இல்லை, அடுத்து ஒரு 3 நாள் லீவை போடு வீட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்கதாங்க செஞ்சேன் பயத்தில். ஏன்னா இவ்வளோ ஸ்னோஃபால் விழுற டைமில் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு. யாருக்கும் ஒன்றும் ஆகலை. பட் அவங்களுக்கு வந்து அந்த திரும்புகிற இடத்துல அந்த கார் வந்து உள்ளே விழுந்துருச்சுங்க. ஸ்னோ எது ரோடு எது தரை எதுன்னு தெரியாமல் கார் உள்ளே விழுந்துருச்சு. அதனால் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் போல் கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வர கார்ஸ் எல்லாமே. சாட்டே மோட் வந்து 5 மினிட்ஸில் வந்து வெங்காயம் வதங்கிருங்க. அதுக்கப்புறமா திரும்ப நம்ம சாட்டே மோட்க்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அகெயின் ஒரு பேக் 8 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விடலாங்க. சாட்டே மோட் 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கொடுத்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருங்க இன்ஸ்டாபாட்டில். திரும்ப மறுபடியும் நம்ம சாட்டே மோடில் 5 or 7 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணா கூட நம்ம வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாங்க. சிக்கனில் ரொம்ப தண்ணி தேவைப்படாதுங்கிறதுனால நான் மசாலா அரைச்சி விட்ட அந்த இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நான் சிக்கனை வந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இன்ஸ்டாபாட்டில் ப்ரெஷர் குக் எப்படி பண்ணோன்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ சாட்டே மோட் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச உடனே மேலே இருக்க லிட்டை வந்து லாக் பண்ணிடலாம். இன்ஸ்டாபாட்டோட லிட்டுக்கு மேலே இருக்கிறது தாங்க அந்த ப்ரெஷர் குக், அதாவது அந்த விசில் வர்றது. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக் மோடில் போட்டு சிக்கனை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணலாம்.
ப்ரெஷர் குக் மோடில் 21 மினிட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குங்க. 3 ஆப்ஷன் இருக்கும், ஹை, லோ, மீடியம் சொல்லிட்டு. நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் செட் பண்ண போகிறேன். டைமர் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ப்ரெஷர் குக் பண்ண உடனே அதுலவே ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் கீப் வார்ம் கூட வரும். அதாவது ப்ரெஷர் குக் அந்த 10 நிமிஷம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அந்த அதாவது அந்த நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்போயுமே அந்த ஒரு வார்மாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னா அது அப்படியே அந்த கீப் வார்ம் வச்சுக்கலாம், வேணாட்டி எடுத்து சீலில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு விசில் இருக்குங்க. இது மூலமாக தான் ப்ரெஷர் வந்து வந்தோடனே அந்த விசில் வரும். இன்ஸ்டாபாட்டில் விசில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 10 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ணும்போது ப்ரெஷர் குக் வந்து ஒரு 10 மினிட்ஸில் செட் பண்ணும்போது எனக்கு விசில்லாம் வராதுங்க. நம்ம சீல் அதாவது வெண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ப்ரெஷரை வெண்ட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, மேலே சீல் வெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வெண்ட் ஆப்ஷனை பண்ணும்போது தான் உள்ளே இருக்கிற எல்லா ப்ரெஷரும் வரும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வெண்ட் மோடில் வைக்கும்போது தான் அங்கே உள்ளே இருக்க ப்ரெஷர் எல்லாம் வரும். ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை ஓப்பன் பண்ணவே முடியும். அந்த லிட்டே மூவ் ஆகுங்க, இல்லைன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியாது. ப்ரெஷர் அவுட் பண்ணிட்டு தான் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர் அவுட் பண்ணல அப்படிங்கிறப்ப கீப் வார்மில் வச்சுட்டிங்கன்னா அதுவே ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடும் ஒரு 10 மினிட்ஸில். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சைடில் வந்து இப்போ பிரியாணிக்கு வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான், சோனா மசூரி தாங்க எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஆக்கிற சாப்பாட்டு அரிசி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் என்கிட்ட இல்லை. அமெரிக்காவில் டக்குன்னு நம்ம காய்கறி வாங்குகிற நம்ம வீட்டு பக்கத்தில் போய் ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லியிலலாம் இங்கே வாங்கவே முடியாதுங்க. வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வச்சு மட்டும் தான் அந்த டே குக் பண்ணியே சாப்பிட முடியும். இல்லைனா நீங்கள் பர்ஃபெக்டாக மீல் பிளான்லாம் பண்ணிவிட்டு காய்கறி வாங்குறதுக்கு போகிறீங்கன்னா அந்த வீக் வந்து எங்கேயுமே வெளியே போகாமல் அப்படியே சமைச்சிடலாம் பர்ஃபெக்டாக. கொஞ்சம் நேரம் அரிசி ஊறுற டைமில் ப்ரெஷர் மோடில் செட் பண்ணியிருக்கு. சண்டே அப்படிங்கிறனால ப்ரைமில் வந்துட்டு படம் போட்டு விட்ருந்தாங்க ஹஸ்பண்ட். அதுதான் நானே பார்த்துட்டே சமைச்சிட்டு இருந்தேங்க. பசங்க கொஞ்சம் நேரம் விளையாட, அப்புறம் படம் பார்க்க, கொஞ்சம் நேரம் விளையாட, இது மாதிரி அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. அப்படிங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் லேட் குக்கிங் தான் லஞ்சு. வந்து நமக்கு வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக எண்டுன்னு வந்துடும். ஸோ இப்படி எண்டுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் ப்ரெஷர் இருக்குது, என்னால் அதனால் ஓப்பன் பண்ண முடியல லிட்டை. இப்போ நான் வந்து இப்போ நம்ம குழம்பெல்லாம் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு வெண்ட் அவுட் பண்ணலாங்க. இப்போ நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன், அரிசிக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியுமே விட்டுருக்கும். இப்போ அரிசி ஆட் பண்ணும்போது இங்கே தண்ணி தாங்க நமக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் கொடுக்குறது. அதுக்கப்புறமா சாதத்தை குழஞ்சிராமல் வைக்கிறதுக்குமே தண்ணியோட கன்சிஸ்டன்சி தான் இங்கே சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணிலையோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இன்ஸ்டாபாட்டில் வைக்கும்போது ஸோ தண்ணியோட அளவு தான் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து நான் வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் வந்து குட்டி டம்ளரில் தாங்க எடுப்பேன். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஒரு 3/4 டம்ளர், அப்புறம் பசங்களுக்கு 1 டம்ளருங்கிற மாதிரி இன்றைக்கி பிரியாணினால் கொஞ்சம் அரிசி கூட போட்டு 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் தண்ணி எப்படி ஊற்றணுன்னா 2 டம்ளர்னால் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணுறது சிக்கன் பிரியாணினா அதுலேருந்தே அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி நிறையாவே வந்திருக்கும். அப்போ கரெக்டாக ஈக்குவல் ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த குழம்புலே வதங்குற மாதிரி அரிசியை போட்டுட்டு லைட்டாக கிளறி விடலாங்க. அது ஒரு 2 நிமிஷம் கீப் வார்மில் வச்சு நீங்கள் இது பண்ணலாம், குக் பண்ணலாம். கீப் வார்ம்னால் லைட்டாக சூடு வந்துட்டுருக்கோம். அப்படியே அந்த எல்லாமே உங்களுக்கு சூடாகவே வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. இன்ஸ்டாபாட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன்லாம் போகிறோம், இல்லை வெளியே அவுட்டோர் போகிறோம், ஃபுட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோங்கிறப்ப நம்ம இன்ஸ்டாபாட்டில் சமைச்சு அப்படியே கொண்டு போகலாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. இதில் பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம எல்லா டைப் ஆஃப் குழம்பு ரெடி பண்ணலாம், ஈவன் தயிர் கூட ரெடி பண்ணலாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு ரெசிப்பியாக உங்களுக்கு இன்ஸ்டாபாட்டில். ஸோ நான் வந்து அதிகமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரியாணி தான். சம்டைம்ஸ் கிரேவிலாம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான்வெஜ் அப்படின்னா நான் நான்வெஜ் மட்டும்தான் இன்ஸ்டாபாட்டில் இப்போ வரைக்கும் சமைச்சிருக்கேங்க. 2-3 தடவை சாம்பார் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்ப வந்து செட் பண்ண போகிறோங்க. இப்போ ரைஸ்னு ஒரு மோடு இருக்கும், ரைஸ் மோடை கிளிக் பண்ணிவிட்டு கீப் வார்ம் செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நான் 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு பிரியாணி வர மாதிரி செட் பண்ணுறேன். இப்போ 10 நிமிஷம் டைமை செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஆன் ஆகிடுங்க.
கீப் வார்ம்லேருந்து அப்புறம் குக்கிங் ஸ்டேஜ்க்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டு இருக்கோம். அந்த 10 மினிட்ஸில் நமக்கு வந்து பீப் சவுண்ட் வந்துருங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. சம்டைம் நீங்கள் வந்து இப்போ குளிக்க போகிறீங்க, அந்த 10 நிமிஷம் செட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சாப்பிட வரும்போது ஓப்பன் பண்ணும்போது சூடாகவே இருக்கணும்னா பீஸ் மோடில் நீங்கள் செட் பண்ணுறீங்க இல்லைங்க, அதோட சேர்த்து கீப் வார்மும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணும்போதுமே இந்த சாதம் வந்து சூடாகவே இருக்கும். மைல்டு சூடு கொடுத்துட்டே இருக்கும். அதனால் சாதம் இன்னும் சாஃப்டாகவே ஆகுங்க. எடுத்து சாப்பிடும்போது உதிரியாக இருக்கும். எனக்கு இன்ஸ்டா பாட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரியாணி ரொம்பவே பிடிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ண வாழை இலைங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் வாழை இலையை கருகாமல் பார்த்துக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஹீட்டர் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும், சன்லைட் வெளிச்சம் இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க வாழை மரத்தை. என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்ததை விளாக் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மரத்தை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து இன்றைக்கி ஒரு இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரியாணிக்கு கட் பண்ணி. ஏன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் பிரியாணியெல்லாம் செட் அந்த 10 நிமிஷம் ஆனவுடனே எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி கொஞ்சம் உதிரியாக வந்திருக்குங்க. அது மேலே அந்த இலையை வச்சுட்டு, ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் கடையிலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபைனில் அந்த மாதிரி இலையை மூடி விட்டு பண்ணுவாங்க, அந்த ஸ்டைல் தான் இது. ஸோ இலையை மேலே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த கீப் வார்ம்லேயே வைக்கும்போது அடியில் வந்து பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க. மேக்ஸிமம் இன்ஸ்டா பாட்டை கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணோம் அந்த மோடில் அப்படிங்கிறப்ப எப்போயுமே அடி பிடிக்கவே செய்யாது. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இலையை மேலே வச்சுட்டு மறுபடியும் லிட்டை மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு எந்த மோடும் செட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு கீப் வார்மில் தாங்க வைக்க போகிறேன். கீப் வார்மில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேங்க. அப்புறமா நம்ம பிரியாணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டிரைவிங் டைமில் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்னோ பெய்ய பார்த்திங்கன்னா இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்தே அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால ஸோ அவங்களே ஆள் வந்து அங்கங்கே செட் பண்ணியிருப்பாங்கங்க. அவங்க வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கும் அந்த வாக்கிங் பாத், அந்த நடைபாதையை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ரோடு ட்ரைவ் பண்ணி போகிற அந்த இடம் மெயின் ரோடையுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது போக சம்டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வண்டி, ஐயோ இந்த தடவை உப்பு வண்டி நான் நிறைய தடவை பார்த்துட்டேங்க. லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக நான் உப்பு வண்டிலாம் இவ்வளோ பார்த்ததே கிடையாது. ஒரு தடவை ஸ்னோ பெய்யும் போது வரும். ஆனால் இப்போ ஒரு நாளைக்கே 4-5 வண்டி எங்கள் அப்பார்ட்மெண்ட் சுற்றி போயிட்டே இருக்குங்க, அவ்வளோ உப்பு அள்ளிட்டு. ஏன்னா நம்ம நடைபாதையில் நடந்து போகும்போது வலிக்கிறக்கூடாதுங்கிறனால ஸ்னோ அந்த பெய்ய உப்பு போட்டு விடுவாங்கங்க. ஸ்னோவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடும்போது நம்மளால் கொஞ்சம் சேஃபாக நடக்க முடியும், எங்கேயுமே வழுக்காது, ஸ்னோவும் சீக்கிரமாக மேலே வந்து தங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். நம்ம எங்கேயாவது சமைச்சு கொண்டு போகும்போது அப்படியே இந்த இன்ஸ்டா பாட்டை எடுத்துகிட்டு போயிடலாங்க. பாட்டில் ஒரே நேரத்தில் சாப்பாடு, கூட்டு, அப்புறமா பருப்பு எல்லாமே அட் அ டைம் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸில் நான் அப்கமிங் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தடுத்து இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்களேங்க. இப்போ அது மேலே இருக்க தண்ணி வந்து அப்படியே நம்ம உள்ளே விட்டுடலாம். அது ஒன்றும் இல்லை, நார்மலாக அதுலேருந்து வந்திருக்க அந்த ஹீட் எவாபரேஷன் வாட்டர் தான். தட் இஸ் ஓகே. தனியாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து நல்லா சூடாகி அது பிரியாணியோட இப்போ கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கோங்க. இப்போ அந்த வாழை இலையிலே நம்ம சர்வ் பண்ணிடலாமே, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கிராங்கி அண்ட் ஃபன்னியாக இருக்குல்லங்க. இங்கே ஒரு வாழை இலை பார்த்திங்கன்னா $1. சில கடையிலலாம் $2 நான் பார்த்துருக்கேன். பட் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வீட்டில் எடுத்தனால குட்டி இலை, அவ்வளோதாங்க. இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்களேங்க. ஸோ இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடாக இருக்கும், ஆவி பறக்க. இந்த மாதிரி ஸ்னோ டைமில் ஆவி பறக்க சாப்பிடும்போது இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே வாங்குகிற ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் ஹாப்பிங்கிற மாதிரி இருக்கும் ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ நான் பிரியாணிக்கு சைடில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் சிக்கன் வந்து நான் இதுலேயும் போட்டு அப்புறமா இரும்பு சட்டி கடாய் சிக்கன் மாதிரி பண்ணியிருக்கேங்க. இரும்பு சட்டியில் தான் நான் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் சைடில் முட்டை, வெங்காயம், அவ்வளோதாங்க. சிம்பிள் லன்ச் டிஷ் தான்.
பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடலாங்கிற மாதிரி தான் இப்போ நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். மாதிரி பனி பெஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில டைமில் நம்ம ஒரு டைரெக்ஷனில் நம்ம காரை திருப்பினோன்னா அது ஒரு டைரெக்ஷனில் போகுங்க. ஏன்னா ஐஸ் ஸ்கேட்டிங்கில் ஸ்னோ டிரைவிங் பண்ண ஒரு ஃபீல் மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணும்போது நம்ம கால் நம்ம தரையிலே நிற்காதுங்கிற மாதிரி வலிக்கிட்டே போகுமோ அந்த மாதிரி தான் டிரைவிங்குமே இருக்குங்க. ரொம்ப சேஃபாகவே ட்ரைவ் பண்ணணும். இப்போ 25 ஸ்பீட் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல நான் 20 தான் போவேன். ஸ்லோவாக தான் போவேன். அதுவும் ஒரு காருக்கு அடுத்த காருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு கார் இருக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு தான் போவேன். ஏன்னா அவங்க எப்போ பிரேக் போடுவாங்க, நம்ம கார் பிரேக் போட்டால் நிற்குமா நமக்கு தெரியாதுங்கிறனால அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மோட்லேயே தாங்க, ஸ்லோ மோட்லேயே தான் ட்ரைவ் பண்ணி பறக்கி போயிட்டுருக்கேன். அதுக்காக கொடுத்துருக்க அவங்க ஸ்பெசிஃபிக் மைல்ஸையும் ரொம்ப பிலோ மைல்லையும் நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு மெயின்டைன் பண்ணணும் அந்த ஸ்பீடை. வேறு என்ன சேலஞ்சிங்கான டாஸ்க் வந்து ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாறை மேலே ஓட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்குங்க. எப்படின்னா அந்த ஸ்னோ ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் இறுகிருமாங்க. இப்போ நம்ம காரை வந்து நைட்டு நிப்பாட்டிட்டு அப்புறம் காலையில் காரை நம்ம திரும்ப எடுக்கும்போது ஏதோ ஒரு முறுக்கு நொறுங்குன ஒரு சத்தம்லாம் கேட்குங்க. கரமுறைன்னு காரை திரும்ப ரிவர்ஸில் எடுத்து நம்ம ரோட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அப்படி இருக்கும். அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ண முடியும். டிரைவிங் இஸ் செம்ம சேலஞ்சிங் டாஸ்க்குங்க இந்த ஸ்னோ டைம்லலாம். தண்ணி பயங்கரமாக விழுந்து இங்கே சுற்றி இருக்க ஸ்னோவெல்லாம் அள்ளி எரிஞ்சதுங்க. ஆப்போசிட்டில் வர கார் கூட தெரியலைங்கிற மாதிரி காற்று சவுண்டெல்லாம் அவ்வளோ கேட்கும். அப்படி இருந்ததுங்க இந்த தடவை. எங்கள் வீட்டு பேக்யார்ட் தான் பாருங்களேன். அந்த மரத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் பனி கொட்டியிருக்குங்க. மரம் அந்த செடி எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு எப்படி வந்து ஒரு ஐஸ்கிரீம் கோன் மேலே ஐஸ்கிரீம் வந்து மேலே வரைக்கும் நிரம்பி வலியுமோ அந்த மாதிரி அந்த செடியை சுற்றி தான் வந்து இந்த மாதிரி பொழிஞ்சு வலியுதுந்தாங்க சொல்லணும். பேண்ட்டு, ஸ்னோ பேண்ட்டு, அதுக்கப்புறமா கோட்டு, பூட்ஸு, கார்ஃபஸ், க்ளவுஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு தான் நம்ம வெளியே போகிற மாதிரி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் மீட் பண்ணலாங்க. நன்றிங்க.